Hello guys, act like a boss monster Mr. Swallow மான்வாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோட பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், மறக்காம பாத்துக்கங்க. யாராவது இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். சாப்டரோட ஸ்டார்டிங்ல மோஸ்ட் ஆஃப் த டஞ்சன் ரைட்ஸ் வந்து ஹியூமன்ஸோட வின்னிங்ல தான் முடிஞ்சது. ஹியூமன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் போது மான்ஸ்டர்ஸ் நாங்க தடுக்க தான் முடியும், இது நியாயமே இல்லை. இதனால டஞ்சன்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சு. நிறைய டஞ்சன்ஸ் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய டஞ்சன்ஸும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹியூமனிட்டிலேயே டேஞ்சரஸ் டஞ்சன்ஸ்லாம் இருக்குது. அதை பத்தி சொல்லணும்னா இந்த கிரேட் ஈவில் டஞ்சன் இல்லைனா 7 கிரேட்டஸ்ட் ஈவில் டஞ்சன் சொல்லலாம். அந்த 7 கிரேட்டஸ்ட் ஈவில் டஞ்சன்ல ஹியூமனிட்டியே கிளியர் பண்ண முடியாதுன்னு அப்படி சொல்றாங்க. ரொம்ப ஆபத்தான டிமானிக் ரிலீம்லேயே நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மான்ஸ்டர்ஸை வந்து அந்த டஞ்சனை வந்து பாதுகாத்துன்னு இருக்குது. மொத்தமா 3 கேட் இருக்குது, இன்ஃபர்மேஷனே இல்லை. அதுல போனவங்க எல்லாருமே அந்த டஞ்சனோட அந்த கேட்டோட இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ரெட் கேட் கார்டியன் ஹோமன்குலஸ், த பிளாக் மெய்ட் ரேனே, ப்ளூ கேட் கார்டியன் வந்து ஸ்கெலிட்டன் கார்டியன் டெத் நைட் பேட்ரிக்னு சொல்றாங்க. கேட்ல வந்து அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த கேட்டோட இன்ஃபர்மேஷன் மிஸ்ட்ரியான டென்டகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாராலையும் வின் பண்ண முடியாத இந்த டஞ்சனோட ரூலர் வந்து இந்த ஏஷியன் மான்ஸ்டர் வந்து எம்பரோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்குது. ஸ்வாலோ, இது சொல்லி முடிச்சிட்டிங்களா அப்படின்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ரேனே தான். ரேனேவும் நீங்க இந்த மாதிரி சொல்லி இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டீங்க ஹியூமன்ஸ் கிட்ட, ஆனா ஹியூமன்ஸ் இது உள்ள வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்குற ரேனோவும். ஸ்வாலோவும் உனக்கே தெரியும் இந்த டஞ்சனை மெயின்டைன் பண்றது அப்படின்னு. ஸ்வாலோவும் கொஞ்சம் மிஸ்டை வந்து அதான் ஃபாக் புகையை வந்து சுத்தி போடுங்க, ஹியூமன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணலாமா, அவங்களாம் யோசிப்பாங்க இந்த மாதிரி இந்த டஞ்சனை பத்தி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னு யோசிக்கணும். ஆனா இந்த புக்ல வந்து பாதி வந்து ஃபேண்டசி, அதான் ஃபேண்டசினே கற்பனை கைஸ், கற்பனையும் கலந்துட்டு பூச்சி மாதிரி எல்லாரும் வந்து நெருப்பு கிட்ட வர மாதிரி வருவாங்க. ஆனா ஆபத்து எப்படின்னு தெரியாது. நான் சொல்ல போனா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஸ்வாலோவும் போன எபிசோட்ல வந்து 74 பேர் வந்தாங்களே, அந்த 74 பேர் மேல உட்காந்து நிற்கான். ஆர்மஸ்லாம் மெல்ட் ஆயிடுது. ஃபைட் பண்ணும்போது 166 பிளாக் டென்டகல்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாலோவோ சொல்றான். ரேனேவோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் இந்த மாதிரி கூட்ஸை டேமேஜ் பண்ணாம. ஸ்வாலோவோ ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி ரேனோவோட தலையில வந்து தடவி கொடுத்துருக்கான். ரேனோவோ சுச்சினே பின்னாடி நம்ம பேட்ரிக்கும் பார்க்கறான். நம்ம எல்லாம் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்றது தானே வந்தோம், நீங்க 2 பேரும் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விளையாடுற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி பேட்ரிக்கும் சொல்றான். நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலது அப்படின்னு சொல்றான். நம்ம பேட்ரிக்கும் இதை நினைச்சு அப்படியே சிச்சின்னு ஜாலியா இருக்குதான்னு சொல்லிட்டு சிச்சுனுக்கா. நான் அந்த மாதிரி யோசிக்க கூடாது, இல்லைன்னா என் பல்லு வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குதுக்கா. பேட்ரிக்கும் வந்து பாஸ் நீங்க வந்து பாலிமார்க்கு போனீங்கன்னா கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா போங்க பாஸ் அப்படின்னு சொல்றான். பேட்ரிக்கும் இல்ல பாஸ், நீங்க வந்து இப்போ நான் ரேனாவுக்கு தடை கொடுக்கும் போது பார்த்தா உங்களுக்கு 6 விரல் இருக்குது. ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது, 6 விரல் இருக்குது அப்படின்னு பேட்ரிக்கும் யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி லாஸ்ட் டைம் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது 40 பல்லு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருந்தது சரிக்கும் போது. இந்த மாதிரி அவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்போது என்னோட முதுகு தண்டு வந்து ரேனேவும் பேட்ரிக் உன்னோட சிரிக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணு, ரொம்ப சவுண்ட் அதிகமாகுது, இல்லைன்னா அவனை மாட்டினா மண்டே உடச்சிடுவேன்னு அப்படி ரேனேவும் கான்ல சொல்றான். நீங்க சொல்லுங்க பாஸ். ரேனேக்கு கோவமா இருந்தனா இந்த டஞ்சன் கேட் கீப்பரை வந்து விட்டு போக அந்த மாதிரி போக சொல்றாங்க. கொஞ்சம் கழிச்சு ரேனேக்கோ எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரேனேவோ நம்மளுக்கு இது தெரியும், ஹியூமன்ஸ் ஃபைனலி வந்து குறுக்கோயில தாண்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா 16 பிளாக் டென்டகல்ஸ் வந்து கார்டு பண்ணிருந்ததை வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகுது. இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போறோம். ஸ்வாலோவும் நீ அதை பத்திலாம் ரொம்ப யோசிக்க வேணாம், அந்த ரீஜெனரேஷன் பவர் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரீஜெனரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப நடக்க போத்த மட்டும் பாருங்க, இல்ல அதுவும் ஒர்க் ஆகலன்னா புது கேட் கீப்பரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். பேட்ரிக்கும் சிரிச்சினே பாஸ் நீங்க புதுசா அப்ளை பண்றீங்கன்னா அந்த 2 பேரு கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் பாஸ், நானும் அப்பதான் வெளியே போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றான். ஸ்வாலோவும் நீங்க எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க, நீங்க வந்து உங்க லைஃப் டைம் ஃபுல்லா கான்ட்ராக்ட்ல இருக்கீங்க ஞாபகம் அப்படின்னு கேக்குறான். ஸ்வாலோவும் ஹியூமன்ஸை வந்து
நினைச்சு பார்த்த மாதிரி அது குறுக்கு வழியில தான் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். பேட்ரிக்கும் ஆமாம் பாஸ், ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து புது ஃபோர்ஸஸ் கிரியேட் பண்றாங்க டஞ்சன் ரைடுக்கு அப்படின்னு சொல்றான். ரேனேவும் வந்து ஹியூமன்ஸ் வந்து இப்போ வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வந்து டெலபதி மேஜிக் யூஸ் பண்றாங்க, அதனால இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி சண்டை போட்ட டஞ்சனோட கிராக்ல வந்து இந்த குறுக்கு வழியை வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேனேவும் சொல்றான். ஸ்வாலோவும் பெஞ்ச் மேல கீழே தட்டிட்டு அப்பனா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும், நாமளும் ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, இப்போ வந்து பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். ரேனே நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கேட்டோட கார்டியன் தானே, கேட் கீப்பர் அதான் தானே இருந்த, இனிமேல் இருந்து அதான் அந்த பிளாக் டென்டகல்ஸ்னா குப்பை இருக்க இடம்னு சொல்றாங்க பாய்ஸ். அதுல வந்து அந்த பிளாக் டென்டகல்ஸ் இருக்க இடம் வந்து குப்பைன்றாங்க, என்ன கதைன்னு தெரியல. அது வந்து இன்னில இருந்து நீ வந்து அந்த ட்ராஷோட கேட் கீப்பரா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாலோவும் ரைட் ஃபோர்ஸஸ் வந்து பார்ப்பாங்க, எம்டிஆர் இருக்குதுன்னு நினைச்சுன்னு உள்ள போவாங்க, நீ வந்து அங்க வந்து தடு அப்படின்னு சொல்றாங்க. ரேனேவும் எத்தனை பேர் வந்தாலும் பந்தாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேனேவும் பாக்குறா. ஸ்வாலோவும் பேட்ரிக்கில வந்து நீ வந்து ரேனேவோட ரெட் கேட்டை வந்து உங்க கையில கூட்டுற, யூஸ்வலா ரேனே தான் பார்த்துன்னு இருப்பா, இப்ப நீ பாத்துக்கோ. பேட்ரிக்கும் நானா அப்படின்னு சொல்றான். ஹியூமன்ஸும் வந்து ரேனே இருக்க குப்பை இடத்துல தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரெட் கேட்டை கிராஸ் பண்ணி வந்து ரேனேவோட பழைய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றான். பழைய இடத்துல வந்து நம்ம பேட்ரிக் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு ஸ்வாலோவும் சொல்றான். 2 ஃபோர்ஸஸும் ஸ்டாப் பண்றது ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். பேட்ரிக்கும் கை தூக்கி பாஸ் அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க வந்து பிளான் போட்டுக்கிற ஹியூமன்ஸ், ஆனா ப்ளூ பெட் சென்டர் கேட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறான். ஸ்வாலோவும் இல்லைன்னா என் கூட வந்து டேட்டை என்ஜாய் பண்ண வந்தா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்வாலோவும் அவங்கள போட்டு முழுங்க வந்தா. பேட்ரிக்கும் இது ரொம்ப கேவலமாகுது அப்படின்னு நினைக்கிறான். ரேனேவும் மிஸ்டர் ஸ்வாலோ இது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றா. மீட்டிங்ல ரேனேவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்போ இங்க இருக்க மிச்சம் இருக்க ஸ்வாடை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறா. ஸ்வாலோவும் ஏதா அந்த ஸ்வாடா அப்படின்னு கேக்குறான். பேட்ரிக் வந்து நான் வந்து டஞ்சன் ரைட்ல வந்த லீடரோட யூஸ் பண்ண ஸ்வாடை பார்த்தேன், அவங்க ஸ்வாடு வச்சிருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். பேட்ரிக்கும் ஸ்வாலோவும் நீ எந்த மாதிரி ஸ்வாடை சொல்ற அப்படின்னு கேக்குறான். பேட்ரிக்கும் பாஸ் உங்களுக்கு தெரியும் பாஸ் அந்த ஸ்வாடை பத்தி அப்படின்னு சொல்றான். பேட்ரிக்கும் அங்க இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறான், இந்த ஸ்வாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 36 மாஸ்டர் பீஸ்ல ஹியூமன்ஸ்ல ஃபேமஸான இது ஒரு வெப்பன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்ல வெப்பன் இல்ல, ஆனா இந்த ஸ்வாட் வந்து 14வது மாஸ்டர் பீஸ் வெப்பன் நினைக்கிறேன். இதோட நேம் வந்து டெனபெல்லா, பேரே வித்தியாசமாகுது, நான் ஸ்கிரீன்லயே காமிச்சிடுறேன். ஸ்வாலோவும் இப்ப ஞாபகம் வந்து அந்த 36 மாஸ்டர் பீஸ் வெப்பனையும் அப்படி சொல்றான். அது ஸ்வாலோவும் அது எங்க ஸ்டோரேஜ் ரூம்ல ஓரத்துல பார்த்தேன் அப்படின்னு, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா. ரேனே வச்சுக்கிற பிளேடோ ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ், ஹியூமன்ஸ் இதை நல்லா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஸ்வாலோவும் பேட்ரிக்கும் இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கானா. பேட்ரிக்கும் வந்து இந்த மாதிரி இதை போய் என்ட்ரன்ஸ் எடுத்துன்னு போனா ஹியூமன்ஸ் திரும்பி எடுத்துக்கினாங்கன்னா நம்மளும் ஏதாவது தலைவலியா தான் இருக்கும் அப்படின்னு. பேட்ரிக்கும் பாஸ் திரும்பி நீங்களே எடுத்துக்க போறீங்க, எதுக்கு அதை பத்தி யோசிச்சு நிற்கிறீங்கன்னு. ஸ்வாலோவும் இந்த ஸ்வாடை உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா இல்ல தெரியாதா அப்படின்னு கேட்கறான். பேட்ரிக்கும் அப்படின்னு பாக்குறான். பேட்ரிக்கும் எனக்கு வேற சான்ஸ் இல்ல போலுது, நீங்க உங்க ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் பாஸ் அப்படின்னு சொல்லிருக்கா. பேட்ரிக்கும் ரேனேவும் வெறுப்போட ஒரு மாதிரி பாக்கிறதுனால நம்ம பேட்ரிக்கும் அந்த சந்தோஷத்துல ரேனேவும் ஒரு மாதிரி காண்டா இருக்கு. நம்ம ஸ்வாலோவும் நீ வச்சிருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டரும் எலும்பாண்டகத்தை கிழிச்சு போட்டுரு அப்படின்றான். அவ்வளவுதான் guys. தேங்க்யூ guys. இந்த மாமனை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.